வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ, இப்போ வெனிசுலா பிரசிடென்ட் மிஸ்டர் நிக்கோலஸ் மாதுரோவ அரெஸ்ட் பண்ணி 1 வீக் கூட ஆகல. அதுக்கே வந்து பல கண்டனங்கள வாங்கிக் கொண்டிருக்கிற யுஎஸ்ஏ, இப்போ நீங்க அதிரடியா பார்த்தீங்கன்னா, அட்லாண்டிக் கடல் பகுதியில இருக்கிற ரஷ்யாவோட 2 கப்பல நம்ம யுஎஸ் வந்து சிறைப்பிடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ, இது நீங்க பார்த்தீங்கன்னா, இது நம்ம உலக நாடுகள்ல இன்னும் நெறைய பதற்றத்த ஏற்படுத்துது. அப்புறம் இது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ஏக்கும், ரஷ்யாக்கும் ஒரு மிகப்பெரிய போருக்கான ஆரம்பம்னு கூட நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம, நம்ம வெனிசுலா பிரசிடென்ட் மிஸ்டர் நிக்கோலஸ் மதுரோவ யுஎஸ் அரெஸ்ட் பண்ணி நாடு கடத்துனதுக்கு அவங்க வந்து சொல்ற ரீசன் வேற. ஆனா, அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலே வேற ஃபிரெண்ட்ஸ். ஸோ, அதுக்கான அந்த முக்கியமான காரணம் என்ன? அப்புறம் யுஎஸ்ஏ எதுக்காக வந்து ரஷ்யாவோட அந்த 2 கப்பல அட்லாண்டிக் கடல்ல சிறை பிடித்து வைத்துள்ளார்கள். ஸோ, அதுக்கான பின்விளைவுகள்லாம் என்னவா இருக்க போது? அப்புறம் இவங்க இப்படி சிறை பிடித்து வைத்ததுக்கு நம்ம ரஷ்யா எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க? ஸோ, அத பத்தி தான் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டா கிடைச்சிருக்கிற நியூஸ் என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, நேத்து யுஎஸ்ஏ வந்து கடத்தி வச்சிருக்கிற இந்த ரஷ்யன் ஷிப்ஸ வந்து சேஃபா கொண்டு வரதுக்கு நம்ம ரஷ்யா நீங்க பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் சப்மரைன் அப்படின்ற கடல் அரக்கன வந்து அனுப்பியிருக்கிறதா நியூஸ் சொல்றாங்க. ஸோ இந்த கடல் அரக்கன் ரஷ்யன் டேங்கர பத்திரமா பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கப்பல் வந்து ரஷ்யாவுக்கு சொந்தமானது. ஸோ அத யாரும் நெருங்கக்கூடாதுன்னு ஸ்ட்ராங்கா வந்து யுஎஸ்க்கும் வந்து வார்னிங் குடுக்கும்னு இவங்க சொல்றாங்க. ஸோ எப்படி இப்ப பார்த்தீங்கன்னா, அத விட முக்கியமா இந்த கடல் அரக்கன் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் இது முழுக்க முழுக்க ரஷ்யாவோட கண்ட்ரோல்லயே தான் இருக்குமாம். இதுக்கெல்லாம் முழு காரணமா என்ன இருக்குன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த நியூ இயர் 2026 ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம யுஎஸ் மிலிட்டரி அதாவது அது யுஎஸ்க்கு பக்கத்துல இருக்கிற நாடான வெனிசுலாவோட பிரசிடென்ட் ஆகிய மிஸ்டர் நிக்கோலஸ் மாதுரோவ அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி நாடு கடத்தி வச்சிருக்காங்க. அவர வந்து நாடு கடத்தி வச்சிருக்கிறது தான் வந்து இந்த உலகம் ஃபுல்லா இப்ப வந்து வைரலா போயிட்டு இருக்கிற நியூஸ். ஸோ ஒரு பிரசிடென்ட்ட இவங்க நாடு கடத்தி வைக்கிறது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு நம்ம ரஷ்யா, சைனா அப்புறம் நார்த் கொரியா அதிபர்கள் எல்லாம் வந்து அதுக்கு கண்டனம் தெரிவிச்சு, உடனே வந்து நம்ம நிக்கோலஸ் மாதுரோவ வந்து அதாவது யுஎஸ் அந்த சிறைப்பிடிச்சு வச்சிருக்காங்கல்ல. ஸோ அது வந்து நிக்கோலஸ் மாதுரோவ ரிலீஸ் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லன்னா, அது நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது உலக நாடுகளுக்கு இடையே வந்து வேர்ல்ட் வார் 3 ஸ்டார்ட் பண்றதுக்கு முக்கிய காரணமா இருக்கும்னு அவங்க வார்னிங் குடுத்திருக்காங்க. மிஸ்டர் நிக்கோலஸ் மாதுரோவ அரெஸ்ட் பண்ணதுக்கு முக்கியமான காரணமா யுஎஸ் என்ன சொல்லுதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, வெனிசுலா நாடு மத்த நாடுகளுக்கிட்ட இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ட்ரக்ஸ் வாங்கி அது யுஎஸ்க்கு சப்ளை பண்ணி, யுஎஸ்ல இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த ட்ரக்ஸ்க்கு வந்து அடிமையாக்கி, அது அதாவது அடிமையாக்கணும் அப்படின்ற அவங்க எண்ணத்துல அது பண்றத எங்களால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு, நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம யுஎஸ் வந்து மிஸ்டர் நிக்கோலஸ் மாதுரோவ அரெஸ்ட் பண்ணி நாடு கடத்தி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா வெனிசுலா நாடு அமெரிக்காவுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ரொம்ப சின்ன நாடு. ஸோ ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா, யுஏஇ அதாவது யுனைட்டட் அரப் எமிரேட்ஸ் அதுக்கு அடுத்தது 2ண்ட் ஹையஸ்ட் ஆயில் ரிசர்வ்ஸ் அதாவது 2ண்ட் ஹையஸ்ட் க்ரூட் ஆயில் ரிசர்வ்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, வெனிசுலால தான் இருக்கு. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, அதனால உலகம் ஃபுல்லா இருக்கிற இந்த மக்களுக்கு இந்த க்ரூட் ஆயில் சப்ளை பண்ணி மிகப்பெரிய ஒரு பணக்கார நாடா அது இருக்கு. ஆனா இனிஷியலா இந்த நாட்டுக்கு யுஎஸ் தான் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி, அது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் கட்டி அந்த க்ரூட் ஆயில்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பயங்கரமா ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதாவது வெனிசுலாவோட பிரசிடென்ட் மிஸ்டர் நிக்கோலஸ் மாதுரோ அரெஸ்ட் ஆகறதுக்கு 1 வீக் முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது சைனால இருந்து ஹையர் லெவல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வெனிசுலால ஒரு மீட்டிங் போனதாகவும், அந்த மீட்டிங்ல வெனிசுலா சீனாக்கு இனிமேல் வந்து ஆல்மோஸ்ட் அன்லிமிட்டட் க்ரூட் ஆயில் சப்ளை பண்றதாகவும், இதுக்கு ரிலேட்டடான நெறைய அக்ரீமெண்ட்ஸ வந்து சைன் பண்ணதாகவும் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து யுஎஸ்க்கு வந்து எப்படியோ தெரிஞ்சிருக்கு. ஸோ அது தெரிஞ்ச உடனே நீங்க வந்து நம்ம யுஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து என்ன நினைச்சாருன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது வெனிசுலாக்கு வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் நாங்க வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஆனா வந்து அது அமெரிக்காவோட எனிமியா இருக்க சைனாக்கு வந்து எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுது? ஸோ அது எப்படி எங்களால பொறுத்துக்க முடியும்? ஸோ அப்படின்னு தான் நீங்க அதாவது அதாவது அப்படின்னு தான் நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வெனிசுலாவோட பிரசிடென்ட் மிஸ்டர் நிக்கோலஸ் மாதுரோவ அரெஸ்ட் பண்ணி நாடு கடத்தி வச்சிருக்காங்க. இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, பல வல்லரசு நாடுகள் இத வந்து கடுமையா வந்து கண்டிச்சிருக்காங்க. அதுவும் வந்து நம்ம பிரசிடென்ட் ட்ரம்ப் பண்றத நீங்க பார்த்தீங்கன்னா, ஜனநாயகத்துக்கு அகைன்ஸ்ட்டா பண்றதுன்னு சொல்றாங்க. ஸோ இது இன்னும் வந்து பல அதாவது கொடுமையான விளைவுகள கொண்டு வரும் அப்படின்னு வந்து எச்சரிச்சிருக்காங்க. ஆனா, இதெல்லாம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட கண்டுக்காம இருந்த நம்ம ட்ரம்ப், இப்போ ரஷ்யாவோட அந்த 2 கப்பல எப்படி சொல்றது? அட்லாண்டிக் கடல் பகுதியில இருந்து சிறைப்பிடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ, இதுக்கு அவங்க அதாவது என்ன ரீசன் சொல்றாங்கன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வெனிசுலா மேல யுஎஸ்ஏ வச்சிருக்கிற பொருளாதார தடைய மீறி, ரஷ்யாவுக்கு க்ரூட் ஆயில் சப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ, இப்படி ரஷ்யாவோட 2 கப்பல் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா,
க்ரூட் ஆயில் டிரான்ஸ்பர் பண்ணும்போது, அட்லாண்டிக் கடல் பகுதியில நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, ரஷ்யாவோட 2 பெரிய கப்பலான மெரினரா அண்ட் சோஃபியா அப்படின்ற சொகுசு கப்பல யுஎஸ் வந்து சிறைப்பிடித்து வைத்திருக்காங்க. ஏற்கனவே யுஎஸ்ஏ மேல கடுப்பா இருக்கிற ரஷ்யாக்கு, இவங்களோட அந்த 2 சொகுசு கப்பல்கள வந்து அவங்க சிறை பிடித்து வைத்திருக்காங்கன்னு வந்து தெரிஞ்ச உடனே, அவங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப கடுப்பாகும். இதுக்கு நம்ம ரஷ்யாவோட பிரசிடென்ட் புதின் எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு? அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது தான், இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த நியூக்ளியர் சப்மரின் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய, மிக பயங்கரமான, மிக பிரம்மாண்டமான கடல் அரக்கன வந்து இறக்கி விட்டுருக்காரு. ஸோ, இது வந்து எங்க போய் முடியும்? எப்படி முடியும்? அதாவது எந்தெந்த விளைவுகள்லாம் கொண்டு வரும்? ஸோ, இதெல்லாம் யோசிச்சு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா உலக நாடுகளும் உச்சகட்ட பயத்துல இருக்காங்க. ஸோ, இதனோட விளைவுகள்லாம் வந்து என்னலாம் நடக்கப் போது? என்னலாம் ஆரம்பிக்கப் போது? என்னலாம் முடியப் போது? ஸோ, அதெல்லாம் இனிமேல் தான் நமக்கு தெரியும். ஸோ, அந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் நியூஸ் என் சேனல்ல நான் கன்டினியூவா போட்டுட்டே தான் இருப்பேன். அத நான் தெரிஞ்சுக்கணும்னா, இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.